வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டா மைண்ட்ஸ். இன்றைக்கி இந்த யங் அடல்ட்ஸை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த 18+ அப்படின்ற அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நிறைய கிட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ், புது எக்ஸாம்ஸ் லைக் நீட் எக்ஸாம்லேருந்து ஏற்கனவே எழுதக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இப்போது. அண்ட் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை பல வருஷங்கள் ட்ரை பண்ணி தே வாண்ட் அச்சீவ் வாட் தே ரியலி வாண்ட் டு. ஸோ அந்த மாதிரி நிறைய கிட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து லைக் யங் அடல்ட்ஸ் ஏதாவது ஜாப் கிடச்சி வேறு ஜாபில் இருக்கிறப்போ தே ஜஸ்ட் வாண்ட் டு குவிட் த ஜாப் அண்ட் ட்ரை சம்திங் நியூ. ஒரு யூடியூபர் ஆகணும், ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய கனவுகளோடு இருக்கிறாங்க. அண்ட் தே ஆல்வேஸ் ஃபீல் தட் நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்றத திரும்ப திரும்ப கேட்க முடியுது. அண்ட் ரியலி ஹாப்பி ஃபார் தெம். ஏன்னா இந்த ஏஜில் ஏன்னா முன்னாடி அந்த ஃப்ரீடம் இருந்துச்சான்னு தெரியலை. பட் இப்போது நிறைய கிட்ஸ் அண்ட் யங் பீப்புள் லைக் தே ஹாவ் திஸ் தாட் லைக் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், லைஃப்பில் புதுசாக இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எனக்கு பிடிச்சமான ஜாபை நான் வந்து ட்ரை பண்ணணும், அதில் ஒர்க் பண்ணணும் ஆசைப்பட்றேன், அதுக்காக நான் வந்து மெனக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அண்ட் ரியலி ஹாப்பி ஃபார் தெம். ஆனால் இதில் எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்க அப்படின்றது தான். என்ன மேடம் எல்லாருமே எப்படி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட முடியுமா, எல்லாரும் ஆசைப்பட்டதை அச்சீவ் பண்ணிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கண்டிப்பாக புரியுது. எஸ், அஃப்கோர்ஸ் பண்ண முடியாது தான். பட் ஆனால் நிஜமாவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்லீஸ்ட் டு தே ஹாவ் ஆஃப்டர் ட்ரையிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஏதாவது இத்தனை வருஷம் அந்த எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணதாக இருக்கட்டும், இல்லை வேறு புது கெரியருக்கு மாறணும்னு நினச்சி அவங்க ட்ரை பண்ணதுக்கப்புறம் டு தே ஹாவ் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்? நிறைய நேரத்தில் இல்லைல்ல, பிகாஸ் தே டோன்ட் அச்சீவ் வாட் தே வாண்ட் டு அச்சீவ். அண்ட் அது தாண்டி அவங்களுக்கு ஒரு மனநிறைவாது இருக்கா, ஓகே நான் நிஜமாவே ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ஸ்டில் ஐ டிடன்ட் கெட் இட் அப்படின்ற ஒரு ஃபீலாவது இருக்கா? இல்லை நிறைய நேரத்தில் நான் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாம், நான் இதை இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இல்லை நான் இப்படி பண்ணியிருந்துருக்கணும், நான் இதை பண்ணாமல் விட்டுட்டேன், எனக்கு இனிமேல் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்களா அப்படின்றது. நிறைய நேரத்தில் இந்த வருத்தத்தை பார்க்க முடியுது. இல்லைனா தே ஃபீல் ரியலி அஷேம்ட் அபவுட் தெம்செல்ஸ். முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க லூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது யாராலையும் வாங்கவே முடியாத ஒரு விஷயம், கிடைக்காத ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். என்னது? டைம் தான். பிகாஸ் இந்த யங் ஏஜில் தே ஹாவ் ஸோ மச் ஆஃப் எனர்ஜி அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் பவர் அண்ட் அந்த யூத் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து நிறைய நேரத்தில் அவங்க மிஸ் பண்ணுறாங்களோ, வேஸ்ட் பண்ணிடுறாங்களோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. நிஜமாவே இந்த குழந்தைங்களுக்கு இல்லை இந்த யங் அடல்ட்ஸ்க்கு டூ தே ரியலி வாண்ட் திஸ் கெரியர்? அவங்க தான் நிஜமாவே சூஸ் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. பிகாஸ் ஸோ மெனி பீப்புள் ஆர் ட்ரையிங் ஃபார் த சேம் திங். அதாவது இருக்கிறது இவ்வளோதான் லிமிட்டட் சீட்ஸ்னு தெரியும், இவ்வளோதான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எடுப்பாங்கன்னு தெரியும், இல்லை நீட் எக்ஸாம்ஸில் இவ்வளோ பேர் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. இல்லை எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான சீட்ஸ் வந்து லிமிட்டடான சீட்ஸ் தான். ஸோ இதுக்கு போட்டி போடுறாங்க அப்படின்னா நிஜமாவே அந்த போட்டியில் ஜெயிச்சு எனக்கு இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும், இந்த கோர்ஸை படித்தே ஆகணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கா? நிஜமாவே டூ தே ரியலி வாண்ட் இட்? அப்படின்னா என்ன மேடம் எல்லாருக்கும் அப்படி இருக்குமா? இந்த குழந்தைங்களுக்குலாம் என்ன தெரியும், அவங்க வந்து நம்ம சொல்கிறோம் இதை நம்ம தானே சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது எனக்கு நிறைய தடவை கேட்டிருக்கேன். தே டோன்ட் நோ எனிதிங், லைக் வி ஹாவ் டு டெல் தெம் லைக் இதுதான் அவங்களுக்கு லைஃப்பில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அது தப்புன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் இது எப்போ சொல்லணும், நிஜமாவே அதை சொன்னதுக்கப்புறமா அந்த குழந்தை அதை தேர்ந்தெடுக்குதா அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய நேரத்தில் இந்த கெரியர் கவுன்சிலிங் இஸ் நாட் டன் அட் ஆல். ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஐ திங்க் த சில்ட்ரன் ஷுட் நோ வாட் தே ரியலி வாண்ட். லைக் ஏதாவது என்னென்னலாம் கெரியர்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து டாக்டர் இன்ஜினியரிங் தாண்டி நிறைய கெரியர்ஸ் பற்றி பேசுகிறாங்க, பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் லைக் பேரண்ட்ஸும் சரி, ஸ்கூல் அந்த கம்யூனிட்டி ஷுட் கிவ் தம் த இம்பார்ட்டன்ஸ். அதாவது என்னெல்லாம் கெரியர்ஸ் இருக்குது, நீங்கள் படித்து முடிக்கிறப்போ 12th முடிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் கெரியர்ஸை நோக்கி நீங்கள் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா தே வில் பி, அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எப்படின்னா இந்த ஸ்கூலோட வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம ஊர் மாதிரி லிமிட்டடான பாடத்திட்டங்கள் கிடையாது. ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணுறது இங்கே நிறைய வெரைட்டியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கூலுமே வித்தியாசப்படும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நிறைய ஆப்ஷன்ஸில் அந்த குழந்தைங்க எந்த சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணால் என்ன கெரியர் போக முடியும் அப்படின்றத
கெரியர் பார்த்து டிசைட் பண்ணுறதுக்கான வெப்சைட்டோட தே ஹவ் அட்டாச்ட் இட். ஸோ நான் இந்த சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் நான் சூஸ் பண்ணி நான் ஒரு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறேன் அப்படின்னா என்ன நான் கெரியர் போகலாம், இல்லை நான் இந்த கெரியர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இதுக்கு எப்படி படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் அந்த கெரியர் பாத்தில் கொடுக்குறாங்க. ஸோ சம்திங் லைக் திஸ் நிஜமாவே எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். நமக்கு அஃப்கோர்ஸ் லைக் லிமிட்டட் சாய்ஸ் தான் இருக்குது சப்ஜெக்ட்ஸில் அப்படின்ற பட்சத்தில் என்னெல்லாம் கெரியர்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் அதுக்கு என்ன தேவை இருக்குது, அதை போய் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்னை எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படின்ற ஒரு புரிதலும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும், அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணுறது. ஒரு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஓகே, அதில் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எத்தனை வருஷத்துக்கு படிக்க வேண்டியது இருக்குது, அதை படித்தா எப்போ நம்ம ஒரு டாக்டர் ஆக முடியும், அந்த டாக்டர் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சம்பளம் இருக்கும், அந்த சம்பளம் ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் படிக்க முடியும், படித்து நம்ம என்ன மாதிரி டாக்டராக மாற முடியும் அப்படின்ற ஒரு whole package should be discussed. Not just okay, இது ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் ஜாப், இது ஒரு கௌரவமான ஜாப், அதனால நீ இதை ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் if we can give a breakout like what are the requirements, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸு, அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி நமக்கு சம்பளம் இருக்கும், எல்லாத்தையும் பற்றியுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் சேலரி வில் பி அன் அட்ராக்ஷன் ஃபார் ஆல் த கிட்ஸ், கண்டிப்பாக கிடையாது. அதை தாண்டி ஓகே அது மேலே ஒரு ஈர்ப்பு வரலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு யூடியூபர், ஒரு யூடியூபர்ன்றது இப்போ என்னென்னா பார்ட் ஆஃப் த இது மாதிரி தான் ஆயிடுச்சு, கரியராக தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் எவ்ரிபடி பிகம்ஸ் அ யூடியூபர், தெர் இஸ் நத்திங் நியூ அபவுட் இட் கண்டிப்பாக. ஸோ எவ்ரிபடி கேன் பிகம் அ யூடியூபர். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குதா அப்படின்றது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இட் இஸ் நாட் நத்திங் லைக் அதுக்குன்னு ஒரு தனியாக படிச்சுட்டு வராங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. பட் இதுவே ஒரு மீடியாவில் கம்ப்ளீட்டாக ஒரு நியூஸ் ஆங்கராக ஆகணும், இல்லைனா ஜேர்னலிசம் படிச்சுன்னு அதுக்கு போகிறேன்னா கண்டிப்பாக யூடியூபராக இருக்கிறது, இல்லைனா நியூஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க கேதர் பண்ணுறது, அதை ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்க இன்வால்வ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது கெரியராக சூஸ் பண்ணுறப்போ இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த கெரியர் பார்த்து பற்றி புரிதல் இருக்கிறது அவசியம். ஸோ எனக்கு இதுதான் தேவைன்னு அந்த குழந்தை சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்றது. சப்போஸ் அந்த குழந்தை அதை தான் சூஸ் பண்ணுன்னா தென் அப்போ அந்த குழந்தை அந்த எஃபர்ட் போடுறதுக்கு 100% இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு 20 வயசுல 25 வயசுலயோ ஏதோ ஒரு வேலையை விட்டுட்டோ இல்லைனா வேறு ஏதோ புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிஜமாவே டூ ஐ ரியலி நீட் திஸ், இது எனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா, இதை நான் செஞ்சே ஆகணும்னு நினைக்கிறேன்னா, இல்லை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இதில் ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, ஆசை எது மேலன்னு வேணால் நமக்கு வரலாம். பட் ஆனால் நிஜமாவே டூ ஐ ரியலி கமிட்டட் டு இட் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா அது ஒரு கெரியராக எடுத்துக்கிறதுக்கு நிஜமாவே நான் கமிட்டடாக இருக்கேனா, அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை நான் கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேனா, இதில் ஏற்கனவே அச்சீவ் பண்ணவங்க கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேனா, இல்லை அந்த கெரியர் பார்த்த நான் நிஜமாவே புரிஞ்சிருக்கிறேனா, அதை எப்படி பண்ணணுன்ற அந்த வழிமுறையை நான் தெரிஞ்சிருக்கேனா அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய நேரத்தில் அதெல்லாம் இல்லாமல் வி ஜஸ்ட் லைக் தட் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம் அண்ட் வி லூஸ் இயர்ஸ். நிஜமாவே அந்த ப்ராசஸை நமக்கு தெரியறது இல்லை, அந்த ப்ராசஸை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறப்போ நம்ம சரியான புரிதல் இல்லாமல் சரியான அந்த வழிமுறையை பயன்படுத்தாமல் இல்லைனா அதை பண்ணாமல் இருக்கிறப்போ வி லூஸ் இயர்ஸ். அந்த இடத்துல அது சில நேரத்தில் ஒரு டவுட்டை ஏற்படுத்துது, என்னென்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அதை ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பரிதாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எப்போ பார்த்தா என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. நிஜமாவே என்னன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஏன்னா நீ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா பீப்புள் தே டோன்ட் ஆஸ்க் எனிதிங் மோர் தேன் தட். சரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க, படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு 1 year இருக்கலாம், 2 year இருக்கலாம். பட் நீங்கள் 1 year அதை ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்கல. 2வது வருஷம் ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்கல. பட் அப்போ அதில் அட்லீஸ்ட் do you go back and check what I really missed? அங்கே நம்ம பண்ணுறதுல ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, ஏதோ ஒன்று சரியாக பண்ணலை அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கே எடுக்கிறப்போ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் சரியாக போகலை அப்படின்றப்போ they will go and check எங்கே மிஸ் பண்ணுறோம், எங்கே தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துலலாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுறது, எதை கரெக்ட் பண்ணால் எங்கேயாவது எந்த இடத்துல ஓட்டை இருக்குதா, அந்த ஓட்டையை அடைச்சாதான் அடுத்து தண்ணி ஒழுங்காக போகுன்ற மாதிரி கரெக்டாக நம்ம அதை சரி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தட் நம்ம அந்த கோலை நோக்கி போகலாம். ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்,
பண்ணுறோம், ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி லைக் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு எப்படிலாம் போகணும்னு சொல்லிட்டு வி ட்ரை டு பிளான் ஸோ மச் இல்லையா. பிளான் ஏ பிளான் பிலாம் வச்சுட்டு எப்படியாவது அதை அச்சீவ் பண்ணி எப்படியாவது போய் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக சேர்த்து வைக்கிறோம், அதுக்காக எல்லா மெனக்கெடலும் செய்கிறோம், அதுக்கான வழிமுறைகளை பார்க்குறோம். இது இல்லைனா அடுத்த பிளான், இது இல்லைனா அடுத்த பிளான், somehow I will reach it. அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கா? ஸோ நம்ம இதை அச்சீவ் பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கா? இது பிளான் ஏ, ஓகே இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறோம், சரி இதில் சரியாக பண்ணலையா, ஓகே லெட் மீ ரீதிங்க் அபவுட் த ப்ராசஸ், நான் பண்ணியிருக்கிற ப்ராசஸை வெரிஃபை பண்ணுறேன், சரி பண்ணுறேன், எல்லாத்தையும் பண்ணி அப்போ நான் திருப்பி ஒர்க் பண்ணுறேன். ஓகே, ஆனால் ஒரு டைம் லிமிட் இருக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து வெறும் ஆசை மட்டும்தான், கனவு மட்டும்தான், அது கோலாக மாறவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு 3 இயர்ஸ்லையோ இல்லை 5 இயர்ஸ்லையோ சம்திங் லைக் தட் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் அ டைம் லிமிட் டு அச்சீவ் யுவர் கோல். இல்லை அப்படின்னா ஒரு 60 வயசில் ஒருத்தர் நீட் எக்ஸாம் எழுதி என்ன பண்ண போகிறாருன்ற கொஷின் இருக்குல்ல, அதே மாதிரி தான் நம்ம எப்போ என்ன எழுதி என்ன பண்ண போகிறோம். எனக்கு வெறும்னா அதை கிளியர் பண்ணுறதா முக்கியமா, இல்லை நான் படித்து என்னவா ஆகணும்னு நினைக்கிறேன், நிஜமாவே என்ன பண்ணணும், விஷுவலைஸ் யுவர் செல்ஃப் லைக் வாட் யூ வாண்ட் டு பி. அதை பண்ணினீங்கனாலே தென் யுவர் கமிட்மெண்ட் வில் இன்க்ரீஸ் நிஜமாவே. அண்ட் ரீவிசிட் யுவர் ப்ராசஸ். உங்களோட ரோட் மேப்பை திரும்ப திரும்ப செக் பண்ணி பாருங்கள், உங்கள் மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் கரெக்டாக அச்சீவ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அதை சரியான ஆட்கள் கூட அதை வெரிஃபை பண்ணி அந்த ப்ராசஸை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். வெறும் ஆசைப்படுறேன், நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நிஜமாவே கமிட்டடாக இருக்கீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி ஃபார் த யங் அடல்ட்ஸ் நான் சொல்லுவேன், புது கெரியரை மாற்றணும்னு நினைக்கிறவங்கலாம் ஹாவ் அ பேக்கப் அண்ட் தென் ஸ்டார்ட் வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. லைக் ஒரு 1 இயர்க்கோ 2 இயர்க்கோ டூ யூ ஹாவ் அ பேக்கப் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப். உங்களை பார்த்துக்கிறதுக்கோ, இஃப் யூ ஆர் மேரிட் தென் you have to think about the family. So அப்படி வச்சுட்டு you try out new things, then you will know that like ஒரு 2 வருஷத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன், அதுக்கான பேக்கப் என்கிட்ட இருக்குது, இந்த என்னை செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக யார்கிட்டையும் கடன் வாங்காமல் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் 2 வருஷத்துக்கு. ஸோ ஐ வில் ட்ரை ஃபார் 2 years, தென் ஐ வில் அந்த கெரியர் எனக்கு சூட் ஆகுதா நான் செக் பண்ணி பார்க்குறேன், இல்லை அதை கெரியரை எடுத்துக்க முடியுமான்னு சூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்கன்னா ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். ஸோ வித்தவுட் பிளான்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரீம் தான். ஸோ ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது. உங்களோட முக்கியமான ரிசோர்ஸ் உங்களோட யங் ஏஜ், உங்களோட வயசு, டைமு, அதை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். யூ வில் பி மிஸ்ஸிங் அ லாட். இல்லைனா அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழித்து யூ ஷுட் நாட் ஃபீல் கில்ட்டி அபவுட் வாட் யூ ஹவ் லாஸ்ட் ஆர் ஃபீல் பேட் அபவுட் வாட் யூ ஹவ் லாஸ்ட். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ட்ரையிங் சம்திங் நியூ. கண்டிப்பாக கரெக்டான ப்ரொசீஜரை தேர்ந்தெடுங்க, நிஜமாகவே கமிட்டடாக இருங்க, அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட். ஆல் தி வெரி பெஸ்ட்.